240 பேர் வரணும், வரமாட்டாங்க, 150 பேர் தான் வருவாங்க. முத நாளே போய் ஒவ்வொரு வீட்டுக்காக சொல்லிட்டு என் வீட்டுக்கு வரல, நேற்று அவன் வீட்டுக்கு வந்தால் அவன் மட்டும் போட்டேன், ஏன் நான் வீட்டுக்கு வரணும், அப்படி எனக்காக ஒரு நாட்டு இருக்குல்ல என்ன ஒரு 5-6 நாட்டு சொன்னாங்க. சரி இதை அப்படியே வச்சுக்கிங்க, நான் முதல்ல ஒரு இடத்த போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு 2 முறை கூட்டி போய் காமிச்சோம். அப்புறம் எனக்காக இந்த நாட்டில் ஒரு நாட்டு எடுத்து எனக்காக இதுதான் பொருட்செலவு, நான் நடிகர்கள்லாம் கொஞ்சம் தரேன், நீங்களும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த படத்தில் வந்து நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி அதிலிருந்து ஒரு 6 பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து சாமி, கடவுள், ஆண்டவர், தெய்வம், இறைவன் எல்லாம் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. 3 மாத கோர்ஸ், 3 மாத கோர்ஸ் ஈவினிங் காலையில் இருக்குது. அதில் போட்டால் தெரியாது, மட்டையை ஊற போடுறது. அதனால் 13 வருஷம் இருந்திருக்கேன். வாழ்நாளில் அரை பரம்பரை, ஒரு பரம்பரைன்னு 30 வருஷமாங்க, பாதி ஜென்ரேஷன் நாங்கள் கழிச்சிருக்கேன். எவ்வளோ வந்து பாரு, இந்தியா, உலக நாடுகள், இந்தியா முழுக்க என்எஸ்டி எவ்வளோ நாடகம், 2700 மக்கள் இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ மேலே போய் எல்லா உதவியும் பண்ண முடியல, நீங்கள் கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் கீழே இறக்கியிருக்காங்க. அரசியல்வாதிகளோட தூண்டுதல் கீழே வீடு கட்டி தரேன்னு சொல்லி கீழே வீடு கட்டி இறக்குனாங்க. ஆனால் வீடு பத்தில் இதில் வந்தவங்க வந்து கீழே இருக்கிற சௌரியெல்லாம் பார்த்தாங்கல்ல, அவனோட வசதியெல்லாம் பார்த்து கீழே தங்கிட்டாங்க. ஷூ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்குதிரை திரைப்படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் ஹரிஷ் ஓரி அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் வெள்ளைக்குதிரை படத்துக்காக. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர், ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? தயாரிப்பாளருங்கிறத விட நடிகனுக்கு உதவி பண்ண தயாரிப்பு தான் சொல்லணும். ஏன்னா கூத்துப்பட்டில் 13 வருஷம் நாங்கள் பயணித்தோம். அதிலிருந்து தான் நம்ம தம்பி இந்த வெள்ளைக்குதிரை படத்தினுடைய இயக்குனர் சரண்ராஜ் செந்தில்குமார் எனக்கு அங்கேயே ஒரு குறும்படம் பண்ணாங்க. பழங்காடுங்கிற ஒரு குறும்படம் பண்ணாங்க. ஆலோருனுடைய நேர்த்தியான கடினமான ஒரு குறுகிய நேரத்தில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கிறது பார்த்துட்டு தான் அடுத்த படம் அதிலே கூத்துப்பட்டிலே இருந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு படம் முயற்சி பண்ணலாங்க போது தம்பியை கூப்பிட்டு பண்ணுவோமே, நமக்கு நல்ல அறிமுகம், நல்ல நபரும் கூடன்னு சொல்லிட்டு அவர் தம்பியை கூப்பிட்டு இந்த படத்தை பண்ணோம். அதனால் நான் நடிகனாக வரத்துக்கு எது நம்ம பண்ணாலும் ஒரு சக்தி தேவையில்லை, அந்த பொருளாதாரமாக இருந்தது தான் அந்த தயாரிப்பாளர். நமக்கு தயாரிப்பாளராக இருக்கணும் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு உதவியாக. ஆனால் இதை செயல்படுத்துறது அந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் எனக்கு உதவியாக இருந்தது அந்த தயாரிப்பாளர். நடிகனாக தான் இதில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஈடுபாடு, மகிழ்ச்சியோடு பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் அது எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது? அண்ட் வந்து ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? லைக் அந்த படத்தோட பட்ஜெட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்துக்கணும், ஆனால் அந்த படத்துலையும் நடிக்கணும். அந்த ப்ராசஸே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸா? முடியாதவன் முனைகிட்டு தான் இருப்பான், முடியாதவன் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நடிப்பு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடகங்கிறது தான் ஒரு பெரிய ப்ராசஸ். நாடகம் மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து கூத்துப்பட்டியில் இருந்ததுனால அதில் தான் கடினம். ஒரு 3 மணி நேரம் என்ன தவறு இருந்தாலும் சரியாக பண்ணாலும் அந்த மேடையில் அதை அப்படியே எந்த பாதிக்காமல் செஞ்சு முடிச்சுட்டு போகணும். இங்கே ஷார்ட் பை ஷார்ட் தானே வருதுங்க. ஏதோ பிரச்சனை வந்து அந்த ஷார்ட் விட்டு அடுத்த ஷார்ட்டுக்குள்ளே போய் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நான் வந்து அங்கே இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் படப்பிடிப்பு இடத்துல என்னுடைய அந்த நடிப்பு கேரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் எது இடைஞ்சல்லாமல், தயாரிப்பாளராக அந்த பக்கம் இருந்து பார்த்தா நடிகன் தொந்தரவு கொடுக்கூடாது, நடிகனாக இருந்துட்டு தயாரிப்பாளருக்கு தொந்தரவு இல்லாமல் அதெல்லாம் முன்னாடி திட்டம் போட்டு காலையிலும் சாயந்தரம் மதிய நேரம் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவேன். மற்றவங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தாங்க. உதவினா தயாரிப்பில் ஒன்றும் இல்லை, தொந்தரவு கொடுக்காம அப்படியே இருந்ததுனால நான் திட்டம் போட்டு எல்லாம் முன்னாடியே பண்ணிட்டு ஒன்றும் எனக்கு எதுவுமே தொந்தரவாக இல்லை. எல்லாம் திட்டங்கள் தான், திட்டங்கள் சிந்திக்கிறது தானே, வேறு என்ன. அது நடிப்புக்கு தகுந்த மாதிரி சிந்திப்போம். அங்கே வந்து அது மாதிரி சிந்தித்தோம், பண்ணுனாங்க. இதில் நாங்கள் போட்டதில் இதான் நடிகர்கள், இதான் கதை, இவர் தான் இயக்கம் அப்படின்னு முடிவாச்சு. அது போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் நாட்கள் அதிகமாச்சு, பணங்கள் திட்டங்கள் கொஞ்சம் மாறி போச்சு. இருந்தாலும் அது நமக்கான கதை, நமக்கான அதே நடிகர்கள், அதே இயக்குனர் தான், அந்த ஸ்கிரிப்ட் தான் போயிட்டு இருக்கும்போது எது தாமதம் ஆகுது, சரி பண்ணுவோம் இருந்தாலும் சொல்லிட்டு அதை முடிக்கணும்னு சொல்லி முடிச்சு கொண்டாந்தோம். முதல் பிரதி கொண்டாண்டோம். சூப்பர். அண்ட் டைரக்டர் சொல்லியிருந்தாரு, இந்த இந்த மாதிரி இந்த லொக்கேஷன் கூப்பிட்டு போயிட்டு அவர் காட்டினாரு, இங்கே இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்க சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் நான் கதை கொடுத்தேன், அவர் உடனே ஓகே அப்படின்ட்டாரு, அந்த மாதிரி சொன்னார். லைக் நீங்கள் அந்த அந்த லொக்கேஷன், ஐ மீன் அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க வாழ்வாதாரம், அதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன? ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு ஆர்ட் டச்சாக இருந்துச்சு? நாமக்கல் மாவட்டம் எங்களை சுற்றிலும் மலை கிராமம் தான், மலை தான் இருக்கும். மற்ற மக்கள்லாம் கூட எல்லா வசதி வாய்ப்போட கொஞ்சம் உலகம் முழுவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மலைவாழ் மக்கள் தான்
பாவம் இன்னமும் இருக்காங்க. இன்னும் 126 கிராமங்கள் சாலை வசதி இல்லாமல் இருக்குது. நான் சொல்றது பெரிய ஊராக இருக்கிறது நான் சொல்கிறேன். குக்கிராமங்கள் அது 6000 இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் தமிழ்நாட்டிலேயே. குக்கிராமம் சின்ன சின்ன கிராமம். இப்போ நாங்கள் போய் போதமலையில் படப்பிடிப்பு பண்ணினதே போதமலை. ஆமாம். அங்கதான். அங்கேயே 22 சின்ன சின்ன ஊர் கிராமம், ஒரு 10 ஊர் சேர்ந்த ஒரு கிராமம்ல 8 பெரிய கிராமங்களாக அது இருக்குது. அந்த மாதிரி 6000 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 120 இருக்கு. இன்னும் பெரிய ஊருக்கு இன்னும் சாலை வசதி இல்லை. இந்த இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம செவ்வாய்க்கு போயிட்டு செவ்வாய் தாண்டி போயிட்டு இருக்கோம், வேற எங்கேயும் அப்படி இருக்குது. அதனால் எங்களை சுற்றி இருக்குனால அவங்கள சார்ந்து தான் கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா அவங்க படுற கொஞ்சம் கஷ்டம் என்ன இதுங்கிறது பண்ணலான்னு சொல்லி தான் தீர்மானித்தோம். எங்களை சார்ந்து இருக்குன்னு நான் படிக்கும்போது அருந்து போகாத வாழ், நான் அருந்து வாழ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பள்ளியிலேருந்து அருந்து விழுந்து துள்ளிகிட்டே இருக்குங்க. நான் அருந்து போகாத வாழ், அவ்வளவு குறும் பண்ணுவேன். மரத்தில் ஏற, அங்கே ஏற, மலைகள் ஏற, சுற்றிலும் மலை தானே. எங்கேனாலும் விடுமுறைன்னா எல்லா மலைக்கும் போவேன். எல்லாம் நடந்தும் சரி, பைக்கிலும் சரி, எல்லா ஊருக்கும் எல்லா மலையிலும் போயிருக்கேன். அந்த மாதிரி இதுவும் போன வகையில் ஒரு இங்கே வந்து பயணிக்கணும், நடிகனாக பயணிக்கும் போது இதை வச்சு பண்ணலான்னு சொல்லி தம்பிக்கிட்ட அந்த பழங்காடு முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணலான் போது தம்பி எனக்காக ஒரு நாட்டு இருக்குங்களேன்னு ஒரு 5-6 நாட்டு சொன்னாங்க. சரி இதை அப்படியே வச்சுக்கிங்க, நான் முதல்ல ஒரு இடத்த போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 முறை கூட்டி போய் காமிச்சோம். அப்புறம் எனக்காக இந்த நாட்டில் ஒரு நாட்டு எடுத்து எனக்காக இதுதான் பொருட்செலவு, நான் நடிகர்கள்லாம் கொஞ்சம் தரேன், நீங்களும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த படத்தில் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி அதிலிருந்து ஒரு 6 பேர் நடிச்சிருக்காங்க. எங்கள் கூத்துப்பட்டையில் இருந்தும் 4 பேர் நடிச்சிருக்காங்க. வெளி தேட்டர் ஆர்டிஸ்ட் ஒரு 8 பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாமே தேட்டர் ஆர்டிஸ்ட் தான். சினிமா நடிகர்கள் இன்னும் இல்லை. அது அவங்க வேணா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பயணிச்சிருக்கலாம், இதில் இல்லை. அதனால் அவங்களுக்கும், ஏன்னா அவங்க கொஞ்சம் கடினம் வேலை செய்வாங்க. நான் போய் இருக்கிற இடம் ஒரு கூரையில் தான் போய் தங்குறோம், கஷ்டம். 14 கிலோமீட்டர் நடந்து போகணும், அங்கேயே தங்கணும், சாப்பாடு தங்கணும். நம்ம எப்பவும் போட சினிமா படப்பிடிப்பு மாதிரி இருக்காது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வருதுன்னா தேட்டர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் சரியாக வருவாங்க. நம்ம கொடுக்குறத அவ்வளோதான். ஏன்னா எல்லா சாப்பாடு வசதி, முட்டை, கறி அது மாதிரிலாம் கொடுத்து எல்லாமே பண்ணோம். குளியலறையெல்லாம் கூட இல்லாமல் இருந்தது. குளியலறை, காலை கடன் அறை இல்லாமல் இருந்தது. நாங்கள் போய் ஏற்பாடு பண்ணி கட்டணும். கட்டி நாங்களே அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்க எல்லாம் பண்ணிக்குவோம். 8-9 கழுதிகள் இப்போ இருக்கும். ஊர் மக்கள் 15 பேர் உதவி இருப்பாங்க. ஏன்னா எல்லா பொருளும் கீழே நடந்தான் தூக்கிட்டு வரணும். ஒரு வயசான அம்மா வராங்கன்னா அவங்க வருவாங்க, அவங்க முடியலனாலும் டோலி கட்டி தூக்கிட்டு வருவோம். அவனோட பொருள் உடைமைகள் இருந்தாலும் வண்டியில் அந்த கழுதியில் கொண்டாடுவோம். மீதி கிம்பிளு, ட்ராக் அண்ட் ட்ராலி இந்த மாதிரி இதுக்கு பேட்ரி, ஸ்பாட் எடிட் வச்சுருந்தா அந்த மாதிரிலாம் கொண்டு போனோம். அதனால் அங்கே போய் போய் ஸ்டே பண்ணிவிட்டோம். இருந்து அங்கே இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறிட்டு எங்களுடைய நடிகர்கள் வச்சு முடித்தோம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னோன்னா, லைக் இப்போ வரைக்குமே வந்து இந்த மாதிரி மலை குக்கிராமங்களில் வந்து இன்ன வரைக்குமே மின்சாரம்லாம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல எப்படி அந்த இல்லை, அந்த ஊரில் ஏதோ மக்கள் கஷ்டப்பட்டு அங்கே வந்து மொத்தம் 2700 மக்கள் இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ மேலே போய் எல்லா உதவியும் பண்ண முடியல, நீங்கள் கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் கீழே இறக்கியிருக்காங்க. அரசியல்வாதிகளோட தூண்டுதலில் கீழே வீடு கட்டி தரேன்னு சொல்லி கீழே வீடு கட்டி இறக்குனாங்க. ஆனால் வீடு பத்தில். இதனால் வந்தவங்க வந்து கீழே இருக்கிற சௌரியெல்லாம் பார்த்தாங்கல்ல, அவனோட வசதியெல்லாம் பார்த்து கீழே தங்கிட்டாங்க. இப்போ 8 ஊர் இருந்தாலும் ஒரு ஊருக்கு 4 வீடு 5 வீடுன்னு சொல்லி 240 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இப்படி இருந்தும் கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த சிமெண்ட்டு கம்பம் 230 கிலோ இருக்கும். அது 60 பேர் 70 பேர் தூக்கிட்டு போய் செருப்புலாம் வந்து கால்லாம் உடஞ்சி இறந்து போய் கொண்டு போய் சேர்த்துறாங்க. 90 கம்பம் அப்படி கொண்டு போயிட்டாங்க. அதுவும் அவங்களால முடியாமல் ஊருக்கு ஜனங்களாம் சேர்ந்து அதுக்கு மேலே இது ஸ்டீல் கம்பம் 70. ஏன்னா மொத்தம் 12 கிலோமீட்டருக்கு போடணும் இல்லையா, 12 கிலோமீட்டருக்கு லைன் போடணும் இல்லை, கொண்டு போய் கரண்ட்டு மட்டும் சேர்த்துருந்தாங்க. செல்லு கிடையாது, அங்கே மேலே செல்லு கிடையாது. ஒரு இடத்துல எடுக்கும், நாங்கள் எல்லாரும் சாயந்தரமா காலையிலே பார்த்து எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க. ஹலோன்னா எங்கே ஹலோ, பக்கத்தில் இருக்குதான் ஹலோம்பா. சுற்றியில் எல்லாம் ஒரு 7-8 பேர். ஏன்னா அது எனக்குலாம் அதிகமாக ஃபோன் தேவை. எல்லா தொடர்புலையும் ஒரு சாயந்தரம் காய்கறி கொண்டாடணும், அதுக்கு ஒன்று ஆர்டிஸ்ட் வந்தாங்களா, கிளம்புனாங்களா, இவங்க போனாங்களா, கார் ட்ராப் பண்ணாங்களா, போய் சேர்ந்துட்டாங்களா, லென்ஸ் கொண்டாங்க, ஹார்ட் டிஸ்க் வந்து இது மாதிரி எவ்வளவோ இருக்குது. நான் பணம் அனுப்புறது போகிறது எல்லாத்தையும் அந்த இடம் தான் ஒரு இடம் எடுக்கும். அந்த இடம் பண்ணால் நாங்கள் தங்கியிருக்கிறது ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் போனால் கீழே லெவல்லேருந்து கொஞ்சம் நேராக இருக்கிறதுனால அந்த இடத்துல எடுக்கும். அங்கே தான் 7-10 பேரும் பேசி ஆகணும். யார் ஃபோன் பேசுகிறோம் அங்கே தான் பேசி ஆகணும். இன்டர்நெட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவ்வளோ முயற்சியில் ரொம்ப நாளாக ஸ்கூல் இருக்குது. ஒரு காமராஜ் ஐயா கொஞ்சம் போன பிறகுலேருந்து ஸ்கூல் கொண்டாந்தாங்க. அவர் ஐயாவுடைய முயற்சியில் அப்போ வந்து என்னன்னு தெரில. அப்போது 60 பேர் படித்து 50 பேர் படித்ததில் பண்ணி இப்போ 8 பேர் தான் இருக்காங்க. மாநகராட்சி கட்டடம் இருக்குது,
பள்ளிக்கூடம் உணவு விடுதி இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, மக்கள் மட்டும் இல்லை, எல்லாம் மக்களுடைய வீடு இருக்குது. இப்போ ரோடு போடுறதுக்காக சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு இப்போ மக்கள் பூரா வந்துடுவாங்க. நாங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எஸ் பார்த்தேன். அதுலயும் அந்த ரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதில் அந்த டாப் ஆங்கிள் ஷாட் வரும். அதுக்கு மேலே கோயில் இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விவசாய நிலங்கள் அவ்வளோ இருக்குது. மேலே சாலை வசதி வந்துட்டு மேலே வந்துடுவாங்க. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த லைக் இந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், இது ஒரு மல்டி சேலஞ்சாக தான் இருந்திருக்கும். அண்ட் அங்க இருக்க மக்கள் அதை எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க? நீங்க இப்போ போய் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னும் போது லைக் அங்க இருக்கவங்களாம் எப்படி ஒத்துழைச்சாங்க? ஸோ அது எப்படி இருந்துச்சு? இல்லைம்மா, அவங்களுக்கு நம்ம இங்கே ஒரு பழச்சாறு குடிச்சாவே 70 ரூபா, ஆமா. காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சால் 300 ரூபா தான் கூலியே. இன்னும் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா தரதுன்னா, 10 ரூபா பணமாக தரதுன்னா ஆள் இல்லை. அதனால் அவங்கவுங்க பொழப்பு பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. ஆடு மண் கோழி இது பண்ணுறதுக்கு, நிலத்தில் உழுவுறதுக்கு வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்படியே பணம் கொடுத்து உணவு கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க, இதனால் கொஞ்சம் சாலை வசதி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், பேசுகிறோன்னு சொல்லி மினிஸ்ட்ரிகிட்ட பேசணும், எம்எல்ஏட்ட பேசணும், ஒன்றியத்தில்தான் பேசணும். அவன்கிட்ட சொல்லிலாம் கொஞ்சம் உதவிலாம் பண்ணாங்க. நம்மளை சார்ந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் உதவிலாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவன்ட்டு சொல்லியெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அதிகாரம் பண்ணினா கூட, ஒன்றியமோ எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸோ அதிகாரம் பண்ணால் கூட வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தினம் சாப்பாட்டுக்கு வேணும், போய் உழைக்கணும், இது மரம் வெட்டு வரணும், மரத்தை எரிக்கணும், அதை கீழே கொண்டு போகணும், அரளிப்பூ பொறிக்கணும், கீழே கொண்டு போகணும், மாடு கன்று வளர்த்தணும், அதை கொண்டு விற்கணும், இதெல்லாம் அவங்களுக்குன்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் வர வச்சு எங்களுதில் மொத்தம் ஒரு 48 நாள் கிட்ட மேலேயே ஷூட் பண்ணோம். அதில் ஒரு 15-20 நாள் தான் க்ரௌடுன்னு பார்த்துருந்தோம். ஆனால் 30 நாள் கிட்ட க்ரௌடு தேவைப்பட்டுச்சு. 2 சாங்கு, ஊர் திருவிழா சாங்கு, பஞ்சாயத்து, கல்யாணம், முதல்ல ஒரு பூஜை சாங், இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அந்த ஊர் கும்பல் 240 பேர் வரணும். வரமாட்டாங்க, 150 பேர் தான் வருவாங்க. முத நாளே போய் ஒவ்வொரு வீட்டுக்காக சொல்லிட்டு, என் வீட்டுக்கு வரல, நேற்று அவன் வீட்டுக்கு வந்தால் அவன் மட்டும் போட்டேன், ஏன் நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு வரமாட்டாங்க. அப்புறம் வர வச்சு அவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்து, பணம் கொஞ்சம் கொடுத்து வர வச்சு, அப்புறம் கீழேருந்து கொஞ்சம் ஆளுங்களாம் கொண்டாந்து, பஞ்சாயத்துக்கு ஆச்சுன்னா எங்கள் சமையல் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கழுதிக்கு வர ஆளுங்க, மூட்டை சமைக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் வச்சு கும்பல் காமிச்சு, பஞ்சாயத்துன்னு கும்பல் வேணும்ல, அந்த மாதிரிலாம் காமிச்சு அப்படியே எடுத்தாங்க. இதெல்லாம் ஓகே, சூப்பர். கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, படத்துல கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து லைக் தே ஆர் அடாப்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அவங்க பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து கூத்துப்பட்டறை வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு லைக் ஒரு சினிமா ஒரு கெரியராக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு அந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து அதன் மூலியமாக தான் நிறைய படங்கள் வாய்ப்புலாம் வருது இல்லையா? ஸோ அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். பத்மஸ்ரீ ஐயா நான் முத்துசாமி, எனக்கு வந்து சாமி, கடவுள், ஆண்டவர், தெய்வம், இறைவன் எல்லாம் அவரு தான். எதுவுமே இல்லைம்மா. அது மனிதன் எப்படி இயல்பான் யதார்த்தமாக வாழ முடியும், அங்கே போனால் ஒரு தைரியம் வந்துடும். யார்கிட்ட வேணாலும் சந்திக்கலாம், பேசலாம், எவ்வளோ எளிமையாக தரையில் படுக்கணுமோ படுத்துக்கலாம், இல்லை தங்கம் விரிச்சிருக்காங்க தங்க அதில் படுக்கலாம் படுக்கலாம், எதுக்கு இல்லை பனியில் படுக்கலாம் படுக்கலாம். அந்த மாதிரி மனிதன் எப்படி எல்லா உயிரும் போல யதார்த்தமாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு நமக்கு தெரிதல் புரிதல் வந்துடும். ஒன்று. மீதி சும்மா அங்கேயும் கோர்ஸ் இருக்குது, 3 மாத கோர்ஸ், 3 மாத கோர்ஸ் ஈவினிங் காலையில் இருக்குது. அதில் போட்டால் தெரியாதுமா, மட்டையை ஊற போடுறதுமா. அதனால் 13 வருஷம் இருந்திருக்கேன். வாழ்நாளில் அரை பரம்பரை, ஒரு பரம்பரைன்னு 30 வருஷமாங்க, பாதி ஜென்ரேஷன் நாங்கள் கழிச்சிருக்கேன். எவ்வளோ வந்து பாரு, இந்தியா, உலக நாடுகள், இந்தியா முழுக்க என்எஸ்டி எவ்வளோ நாடகம், ஒரு வெரைட்டியாக அது இதாக பலவித நாடகம்னு பார்த்தா ஒரு 100 நாடகம் பண்ணியிருப்பேன். நானே 20-30 எழுதி நடித்து எல்லாம் பண்ணியிருப்பேன். 1000 மேடை ஏறியிருப்பேன். நான் 1000 மேடையில் ஏறி பூரா பண்ணியிருப்பேன். நான் ஒர்க் ஷாப் எடுத்திருக்கோம். ஒர்க் ஷாப்பில் க்ளவுன்லாம் நல்லா பண்ணுவோம். க்ளவுன்னு நான் கொஞ்சம் நல்ல அதை குறும்பு அருந்து போகாத வாழ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா குறும்பு ஏகப்பட்டது பண்ணுறதுனால இங்கே ஐடி சென்டர்ஸு, ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளே பைக் ஓட்டுறோம், நிறைய ஓட்டிகிட்டே இருந்தால் நல்ல அனுபவம் ஆயிடுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அங்கே வந்து ஐயாவினுடைய ஏற்படுத்துறது என்னென்னா, ஏழை பணக்காரன், வெள்ளை சிகப்பு, நேரம், உயரம், குட்டை, படித்தவன் அதெல்லாம் கிடையாது. மனிதன் வரான், தெரியாது தெரிஞ்சுக்கு தானே வரான். அவனை போய் தெரியலன்னு எப்படி பூரா தெரிஞ்சவனே சேர்த்து. இப்போ காலேஜில் இருக்குன்னு வச்சுங்க, 1180 மார்க் இருக்கிற பூரா சேர்த்துட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலே 5 பெஸ்ட்டு கொடுக்குறேங்கிறது இல்லை. நான் சாதாரணமாக வர மக்களை கொடுத்து பெஸ்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் சேர்த்துவாங்க. நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் இல்லாமல் இந்திய கலாச்சாரம், உலக கலாச்சாரத்தை ஆட்களை வர சொல்லி எங்களுக்கு பயிற்றுவிப்பாங்க. எல்லாம் பயிற்சி தான், பயிற்சி. அவங்க எல்லாம் பயிற்சிங்க, எதுனாலும் எல்லாமே பயிற்சி பண்ணுவோம். டிச் எழுதுறது முதல் கொண்டு பயிற்சி இருக்கும்.
ஒரு செஞ்சு பார்ப்போம். ஒரு முறை நான் எத்தனை முறை செஞ்சு பார்ப்போம். வெள்ளை அடிக்கிறது செய்வோம், துணி துவைக்கிறது செய்வோம், அரசனா செய்வோம், பிச்சைக்காரன் எல்லாமே பயிற்சி பண்ணி பார்ப்போம். நவீன நாடகத்து, வெளிநாட்டு எல்லாமே பண்ணுவோம். அதனால் பலதரப்பட்ட இது நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே அனுபவமாக இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை இயக்குனர் கேட்கும்போது இது இப்படி பண்ணணும், அந்த அனுபவத்துலேருந்து பண்ணலாம். அதனால் அது வந்து இப்போ இருக்கிற சினிமா வந்து யதார்த்தத்தை நோக்கி போயிட்டு இருக்குல்ல, யதார்த்தம் நல்லா ரியலைசமாக போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு இது பெரும் உதவியாக இருக்கலாம். அங்கேருந்து நடிகள் நிறைய பேர் 35 பேருக்கு மேலே வந்திருக்காங்க தமிழ் நடிகள். பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாசர் அண்ணன், பசுபதி அண்ணன், விமல், விதார்த், விஜய் சேதுபதி, குரு சோமசுந்தரம், கலைராணி அக்கா, வினோதினி, அந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்னீங்க, ஐ மீன் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 13 வருஷத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. நான் நடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களும் நடிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுலேருந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னே நிறைய பண்ணியிருக்குமா. அதுக்கு முன்னாடியே ஒரு மனிதனாக வாழக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவேன், அங்கேயும் நான் நடிப்புக்கு போனால் நடிப்பு மட்டும் பண்ணவே மாட்டாங்க. நடிப்பு சார்ந்த வேலையும் இல்லை, செட் ஒர்க்கு, இயக்கம், இசை போடுறது, துணி பண்ணுறது, கூட்டுறது, செட் அலங்காரப்படுத்துறது, வேறு குறும் பண்ணுறது, சிரிப்பு காட்டுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவேன். அதுக்கு முன்னையே நான் இங்கேருந்து அந்த கூத்துப்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியல, முடியல, ஆகலைன்னு சொல்கிறதே இல்லைம்மா. எல்லாமே முயற்சி பண்ணி பார்க்குறேன். கப்பல் ஓட்டுறியா? ஓட்டுறேன்னு, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இது இப்படின்னு சொல்லி ஓட்டுறேன். அந்த மாதிரி முயற்சி தானே வச்சுங்களேன். கொடுக்கலையே வழி, யாரும் கப்பல் ரயிலில் எனக்கு ஓட்டுறதுக்கு கொடுக்கல, கொடுத்தா ஓட்டுவோம் அதையும். அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். இந்த இதை ஸ்பெசிஃபிக்னு கிடையாது. ஒன்றை நோக்கினா ஒன்றை நோக்கி அது எதை பண்ணணுமோ அதை மட்டும் முழுமையாக எடுத்து சிறப்பாக பண்ணுறது. இதெல்லாம் பண்ணினாலும் நடிப்பு எந்த அளவுக்கு உணர்வு பிடிச்சி என்ன பண்ணி பண்ணுங்கிறது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணுங்கிறது அது முழுமையாக தெரிஞ்சிருக்கும். முழுமைன்னு சொல்ல முடியாது, நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொன்று, உங்கள் பேர் ஹரிஷூரி. ஸோ இதுக்கான காரணம் சொல்கிறீங்களா, இல்லை இது வந்து உங்களை அடைமொழி பேரா, இல்லை அப்பத்துலேருந்தே இந்த பேர் தானா? இல்லை, என்னுடைய பேர் தான். சினிமாவுக்காக நாங்கள் வந்ததுலேருந்து மாற்றினது பேர் தான். ஓகே. ஓரிங்கிறது எங்களுடைய மூதாதைகள் பேர். பாரி, ஓரி, பேகன், குமணன், நல்லி, அதியமான், இவர் இருக்காங்களே கடையேழு வள்ளல்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வரதான் வல்வில் ஓரி. நாங்கள் இருந்த பகுதியில் ஆண்ட மன்னனுடைய பேர் வல்வில் ஓரி மன்னன். அதனால் எனக்கு நம்மளுடைய மூதாதைகள் தானே ஆண்டவர்கள், நம்மளை ஆண்டு வழிநடத்தி பாதுகாத்தவங்க தான். அதனால் அந்த ஓரி மன்னன் எடுத்துக்கிட்டேன். ஹரிஷுங்கிற நவீனமாக இருக்குன்னு சொல்லி அதை வச்சோம் நம்ம. அண்ட் உங்களுக்கு எப்போ வந்து லைக் இந்த சினிமா மேலே ஆர்வம் வந்துச்சு, எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு கொஞ்சம் கிராமம் சார்ந்த ஊர், பக்கத்தில் ஒரு பெரிய ஊர், நெசவாளர்கள் குடும்பம் இருக்கிற ஊர். அப்போயே ஒரு 30,000 பேர், இப்போலாம் 50,000 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க விழா எடுத்தால் கூட நாங்கள் கலந்துக்குவோம். எங்கள் விழா, எங்கள் கிராமத்தை சார்ந்த விழா எடுக்கும்போது அவங்க கலந்துக்குவாங்க. எங்கள் ஊர் விழாங்கும்போது அவங்க வந்து தறியெல்லாம் நிறுத்திட்டு எங்கள் ஊர் விழாவில் 5 நாள் நடக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்கிறது ஒரு ரொம்ப நாளைக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விழாவில் எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. அப்போ எங்கள் ஊர் விழா வந்து களை கட்டி சிறப்பாக இருக்கும். 5 நாளும் 5 விதமான போடுவோம். ஒவ்வொரு நாடக குழுக்கள் இருக்குது. உதயம் நாடக மன்றம், எங்களுக்கு வந்து இளந்தளிர் நாடக மன்றம். அந்த நாடகத்தில் எங்கள் குழு ஆளுங்களாம் பண்ணிட்டு போய் நான் போய் கூட இருப்பேன். அப்போ இருந்து அந்த நடிக்கிறதுக்கு போனோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த ஆர்வம். அதுவும் மேலே உள்ளுக்குள்ளே என்ன, நான் அது பின்னாடி தான் யோசிச்சேன், நம்ம நடிக்கிறதுல ஆர்வமாக இருந்தால் நடிப்பு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்களா, என்னென்ன செய்து பார்க்கணுன்னு. எல்லாமே செய்து பார்க்கறது, வீட்டுக்கு பெல் அடிக்கிறது நானே செய்கிறது, ஒரு மரத்தை வளர்த்து பார்க்கறது, நானே தண்ணி வேறு பார்க்குறது, இன்னொரு பக்கம் கொண்டு போய் விடுறது, அவங்க பெரிய கிணறு விடுறது, நாம் தான் கிணறு விட்டுனா தண்ணி வரணும் வெட்டி பார்க்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று புதுமையாக செய்து பார்க்கறதுல முயற்சியில் அதிகமாக செய்து நடிப்புக்கான வேலையில் செஞ்சேன். அப்போ அங்கே நடித்தேன், போனேன், வந்து நாடகத்தில் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு பருவம், ஒரு அனுபவம் இதெல்லாம் வரும்போது நான் பூனா போனேன். இன்ஸ்டியூட்டுக்காக போல், படிப்புக்காக, ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்காக, வெட்டினரி கோர்ஸுக்காக போய் படிச்சுட்டு இருந்தேன். வந்துட்டு அங்கே பண்ணினேன். அப்போது தோணுச்சு, ஒரு அறிவு ஞானம் தோண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாம் இங்கே இருந்தோம்னா, இந்த ஊர்லேயும் இங்கே இருந்தோம்னா இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பணம் சம்பாதிப்போம், பெரிய ஆளாக வருவோம், கோடிகள், இதெல்லாம் வேறு எதுவும் பண்ணணுமே, கலைக்காக வேறு எதோ பண்ணுவேன், கலையில் தான் நம்ம நினைக்கிறது நிறையா பண்ண முடியும்னு சொல்லி சென்னை நோக்கி வந்தால் தான் இங்கே தேடல் நிறையா பண்ணினேன். அப்புறம் இது படம் வாய்ப்புகள் வருது, வந்தாலும் அந்த வாய்ப்பு வந்து சரியாக பண்ண முடியும். பண்ணியிருக்கோம், சரியாக பண்ணிடுறோம், கடுமையாக உழைக்கிறோம். அந்த இயக்குனர் போய் வாய்ப்பு தேடிடுறோம், அங்கே இங்கே அலைஞ்சு பிடிச்சி, நண்பர்களை பிடிச்சி, மேனேஜர் பிடிச்சி வாய்ப்பு வாங்கிடுறோம். வாய்ப்பும் கிடைச்சிருது, பண்ணி முடிச்சிடறோம். ஆனால் எதிலும் ஒன்று பத்தாமல் இருக்குது, என்னன்னு தெரியல, என்னமோ பத்தாமல் இருக்குது. அந்த தேடல் கிடைச்சதான் கூத்துப்பட்டறை. சூப்பர் சார். அண்ட் வந்து இப்போது நம்ம இந்த மாதிரி சிட்டி சைடு வாழ்கிற மக்களுக்கு வந்து
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாது. லைக் இந்த மாதிரி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படி அவங்களா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதைய வந்து சூஸ் பண்ணி அதில நடிச்சு எங்களுக்காக குடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் சார். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் சார். நன்றி, நன்றி, நன்றி. என்ன நேயர்களே ஷோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.